தமிழகத்தில் கடலுக்குள் நவகிரக கோவிலா? ராமபிரானால் ஏற்படுத்தப்பட்ட 9 மணல் பிடி. இந்த நவபாஷான கோவிலுக்கு சென்றால் இத்தனை நன்மைகள் கிட்டுமா? எங்கு இருக்கிறது இந்த கோவில்? இந்த கோவிலின் சிறப்பு என்ன? அருள்மிகு நவபாஷான நவகிரக திருக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் தேவிப்பட்டினம் என்கிற ஊரில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கிறது. ஏராளமானோர் இந்த திருத்தலத்திற்கு வந்து கடலில் நீராடி இங்கிருக்கும் நவகிரக நாயகர்களை வழிபட்டு செல்கிறார்கள். இந்த கோவில் குறித்த தல வரலாற்றில் ராவணனால் சீதை கடத்தி செல்லப்பட்டு இலங்கையில் சிறை வைக்கப்பட்டாராம். அவரை மீட்க வந்த ராமபிரான் தேவிப்பட்டினம் கடற்கரையில் அமர்ந்து மணலை 9 பிடியாக எடுத்து பிரதிஷ்டை செய்தாராம். அந்த 9 கற்கள் நவபாஷானம் என்ற பெயரில் நவ கிரகங்களாக வழிபடப்பட்டு வருகிறது. இந்த 9 கிரகங்களும் கடலுக்குள் அமைந்திருப்பதுதான் சிறப்பு. நவகிரகங்கள் உள்ள இந்த தலத்தில் நீராடினால் மிகவும் புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது கைகளாலேயே பிரதிஷ்டை செய்த நவகிரகங்கள் என்பதால் அவற்றிற்கு நவபாஷான சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. இங்கு ராமபிரானுக்கு சனி தோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் காட்சி கிடைத்து அவர்களின் ஆசிகளுடன் ராவணனுடனான போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகள் கடல் நீரில் இருந்தாலும் இன்றும் அந்த நவகிரகங்கள் நல்ல நிலையில்தான் இருக்கின்றன. இந்த கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கும் நவதானியங்கள் சமர்ப்பித்து 9 முறை வலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மஹத்தி தோஷம், பித்ரு தோஷம் போன்றவை நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த கோவிலில் பித்ரு கடன்களை செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.